ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடம் ஒரு உண்மையை நான் கூற வேண்டும். இப்பொழுதும் அந்த உண்மையை நான் கூறவில்லை என்றால் உன் வாழ்க்கையை நானே கெடுப்பதற்கு சமமாகும். நான் சொல்வதை சற்று புரிந்து கொண்டும் கவனமாக கேட்டுக்கொண்டும் பின்பு நீ என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை யோசி தங்கமே. நான் உன்னிடம் பல தடவை சொல்லியிருக்கின்றேன், நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று, அனைவரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் என்று. நம்பிக்கை வைப்பது தவறல்ல, ஆனால் கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவது மிகவும் தவறு. ஒருவர் உன்னுடைய வாழ்வில் கடைசி வரை வர வேண்டும் என்று நீ நினைத்தால் அவரை முழுமையாக நம்பக்கூடாது. அவரை முழுமையாக நீ சார்ந்திருக்கவும் கூடாது. உனக்கென்று ஒரு தனித்துவம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீ யார் ஒருவரை முழுமையாக நம்புகின்றாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றும் தருணம் கூட வரலாம். அந்த நொடிகளில் மனம் உடைந்து கதறி அழுகின்றாய். அதனால்தான் நான் உன்னிடத்தில் பலமுறை எச்சரித்திருக்கின்றேன். யாரையும் முழுமையாக நம்பி அவர்களின் மீது பாசத்தை கொட்டாதே. பாசத்தை தேடி உன்னுடைய பாதி வாழ்க்கையை முடிந்துவிட்டது. மீதி வாழ்க்கை பாசம் வைத்த நபர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றதாக அழுது கொண்டு மீதி வாழ்க்கையையும் கழித்து கொண்டிருக்கின்றாய். அனைத்தையும் விட்டுவிடு. அனைத்தும் வெகு விரைவில் மாறிவிடும். நீதான் தைரியமாக கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வேதனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நீ குழந்தையாகி விடுகின்றாய். என் வேதனையை யார் புரிந்தால் என்ன, புரியாவிட்டால் என்ன, நான் தான் அதை சுமந்து கழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது குருவாகி விடுகின்றாய். மனம்தான் காரணம் எல்லாவற்றிற்கும். அதை என்னிடம் கொடுத்து விடு. நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. உயிராக நேசிக்கும் உறவு உன்னை நேசிக்க வேண்டும் என்று எண்ணாதே. அந்த உறவு உன்னிடம் போலியாக இருக்கின்றது. சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக அன்பு வைக்காதே. அது உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் கவலைப்படாதே. யார் மீதும் நீ அன்பு அதிகமாக வைத்து அழுகாதே. உன்னுடைய அழுத நாட்கள் அனைத்தும் வெகு விரைவில் மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது. உன் வழி எனக்கு நன்றாக தெரியும். அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகின்றேன். தைரியமாக இரு. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இது கடந்து போகும் என்று நினைத்துக்கொள். ஆனால் எதையும் மறந்து விடாதே. அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்க உன் அப்பா நான் உனக்கு இருக்கின்றேன். நீ விரும்பும் நபரிடம் மட்டும் சற்று கவனமாக இரு. பின்பு உன் வாழ்க்கையை நான் கெடுத்தது போல் ஆகிவிடும். அதனால்தான் முன்கூட்டியே நான் உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்கின்றேன். இதுவரை நீ வேண்டி நிறைவேறாத வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். மீது நம்பிக்கை வைத்து அமைதியாக செயல்படு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.